வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5/12/2025 நமக்கு இன்றைக்கி யாருடைய குழுக்கள் அப்படின்னா சொர்ண கேரளாவுடைய குழுக்கள், எஸ்கேவோட ட்ரா தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் மறுபடியும் நமக்கு கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கே நமக்கு டபுள்ஸ் தான் அடித்தாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 929 அப்படிங்கிறது டபுள்ஸ் தான் அடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இங்கே வந்து ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் நமக்கு என்ன வந்திருக்குன்னா 0-30 அப்படிங்கிற வந்திருக்கு. 0-30 நமக்கு வந்து அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஒருவேளை மறுபடியும் நாளைக்கும் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா தொடர்ந்து 5 ட்ரா டபுள்ஸ் வந்தாச்சு. மறுபடியும் 6வது ட்ராவும் நமக்கு நாளைக்கு டபுள்ஸ் வருதா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். என்னங்க இந்த மாதம் பிறந்து 4 நாள் தாங்க ஆச்சு, அதுக்குள்ளே எப்படிங்க நீங்கள் 6 ட்ரா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு பார்த்தோம்னா 29ஆம் தேதியே நமக்கு டபுள்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. பார்க்காதவங்க நீங்கள் தயவுசெய்து பாருங்கள் சார்ட்டில் 29ஆம் தேதியே நமக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு 733 அப்படிங்கிற நம்பர் நமக்கு ஆடிட்டாங்க. அதுக்கப்புறம் 122 அதுவும் டபுள்ஸாக இருந்துச்சு. தொடர்ந்து டபுள்ஸ் தான் வந்துக்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் 6 ட்ராவாக 5 ட்ரா முடிஞ்சிருச்சு. 6வது ட்ராவும் நமக்கு நாளைக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் நாளைக்கு கிடைக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம கொண்டு வரோம். யாருக்காச்சும் அந்த மாதிரி டபுள்ஸ் வருது அப்படின்னு எடுங்க. இந்த 12வது மாதங்கிறது நமக்கு கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட் பண்ணி கம்மியாக ப்ளே பண்ணுறது ரொம்ப சேஃபு. ஏன்னா இந்த டபுள்ஸ் நின்னா தான் நமக்கு அடுத்து நமக்கு சிங்கிள் ஆடினா மட்டும்தான் நமக்கு தெரியும் என்னம்மா நம்பருக்கு நமக்கு அடுத்தடுத்து வரப்போகுது அப்படிங்க. அது வரைக்கும் நமக்கு கண்ணில் விளக்கணையை ஊற்றிட்டு நம்ம பார்த்தா நம்பர் மாதிரி தான் வரும். சரியா அதனால் கொஞ்சம் கவனமாக ப்ளே பண்ணுங்கள். அதனால தான் திரும்ப சொல்கிறேன். சரி, அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நமக்கு 929 அது போக நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்னங்க கொடுத்தாங்க 048 அதையும் கனெக்ட் பண்ணிவிட்டோம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து 30ஆம் தேதி இல்லையா, 30வது ரிசல்ட்டு எஸ்கேவுடைய 30. சரிங்க, அதெல்லாம் ஓவராலாக நம்ம கம்பேர் பண்ணி தான் நமக்கு இன்றைக்கி இன்னும் கூட பெஸ்ட்டாக ஒரு சில நம்பர்கள் வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். என்னென்னா நாளைக்கு 6ஆம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுங்க. அது போக இன்னும் 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. என்னங்க தெளிவாக சொல்கிறோம். அதே மாதிரி நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் சொல்கிறோம். ஒரு மனிதனுடைய தசா காலங்கள் முடிகிறதுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் நடக்குது. அதாவது இப்போ சனி பகவானுடைய தசை நடக்குது, சனி தசை நடக்குது அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து சுக்கிர திசைன்னா சுக்கிர திசைத்தும் கூரையை பிடிச்சிட்டு கொட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சுக்கிர திசை எல்லாருக்குமே உங்களுக்கு அந்த மாதிரி யோகத்தை செய்யுமானா கிடையாது. அப்படி கிடையாது. அதாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லக்கணங்களுக்கும் யோகி அவயோகி அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்துடும். அந்த மாதிரி ஒவ்வொரு திசைக்கும் வந்து எந்த கிரகங்கள் யோகத்தை செய்யுமோ அந்த கிரகம் மட்டும்தான் செய்யும். எல்லா கிரகமும் யோகம் செய்யுமானா கண்டிப்பாக கிடையாது. அதனால் சொல்கிறோம், நீங்கள் ஒவ்வொரு லக்கணத்தை பொறுத்து தான் நமக்கு அங்கே மாறுபடும். அவர் என்ன யோகியாக இருக்காரா, பாதகஸ்தானத்தில் இருக்காரா, மரகஸ்தானத்தில் இருக்காரா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தான் சொல்ல முடியும். சரியா, அதனால் சொல்கிறேன். பொதுவாக வந்து வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நிறைய விதிகள், நிறைய விதிவிலக்குகள் இருக்குது. அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி அடுத்தடுத்த நாட்களில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் அதை பற்றி பேசுவோம். அதிலே வந்து நமக்கு நீங்கள் டெய்லி வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம போடக்கூடிய ராசி பலனுங்கிறது நமக்கு வந்து ஒரு ராசிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 3 விதமான நட்சத்திரங்கள் இருக்கும். சரியா, அந்த 3 விதமான நட்சத்திரங்கள் மொத்தம் 9 பாதமாக பிரிஞ்சிருக்கும். இப்போ 1, 2, 3 அப்படின்னு வரிசையாக வந்து பிரிஞ்சிருக்கு. 9னா அப்போ இப்போ ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து 3 பாதம், 4 பாதம். அதே மாதிரி மொத்தம் 2.5 நட்சத்திரம் ஒரு ராசிக்குள்ளே இருக்கும். அதாவது ஒரு 2 முழு நட்சத்திரமும் ஒரு உடஞ்ச நட்சத்திரமும் இருக்கும். அப்படி இல்லைன்னா 2 உடஞ்ச நட்சத்திரமும் ஒரு முழு நட்சத்திரமும் இருக்கும். அப்படி தான் இருக்குது எல்லா ராசிலையுமே முழுமையாக வந்து 3 நட்சத்திரம் முழுமையாக இருக்காது. உடஞ்ச நட்சத்திரம் 1 இருக்கும். இல்லை அப்படின்னா உடஞ்ச நட்சத்திரம் 2 இருக்கும். அதை தான் வந்து நம்ம ராசி பலனாக சொல்கிறோம். சரியா, நீங்கள் போய் பாருங்கள், பார்த்தா தெரியும். அது மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கணிச்சு கொண்டு வரோம். அதனால சொல்கிறேன், கண்டிப்பாக அது உங்களுக்கு 100% மேட்ச் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும். சரியா, உங்களுடைய லைஃபுக்கு அது பொருத்தி வர மாதிரி தான் நான் சொல்கிறேன். நான் மற்றவங்க வெறும் ராசி பலன் மட்டும் தான் சொல்கிறாங்க, நான் அப்படி கிடையாது. நான் வந்து ஒவ்வொரு பாதத்தில் உள்ள நட்சத்திரத்துக்கும் சேர்த்து தான் உங்களுக்கு நான் ப்ரிடிக்ஷன் கொண்டு வரேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக மேட்ச் ஆகும், 100% மேட்ச் ஆகும். ஏன்னா டிகிரி வைஸை நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக மேட்ச் ஆகும். நீங்கள் மறக்காமல் பாருங்கள். சரியா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டு பி போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் வந்து நமக்கு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் ஏ போர்டில் 4, பி போர்டில் வந்து 1, சி போர்டில் வந்து நமக்கு 43 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. அடுத்து 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 1, பி போர்டில் 1, சி போர்டில் நமக்கு 1 தான். சரியா, ஏன்னா இதுதான் வருது. அதே மாதிரி அடுத்து நமக்கு 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போர்டில் 12, பி போர்டில் வந்து 5, சி போர்டில் 5 தான். அடுத்து நமக்கு 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போர்டில் 3, பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 6, சி போர்டில் நமக்கு 1. சரிங்களா, இதுலேயும் நமக்கு வந்துன்னா 2 போர்டு பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இப்போ எதுவுமே இல்லை. எல்லாம் ஒவ்வொரு போர்டு தான் இருக்குது. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர்லாம் நமக்கு எடுத்துட்டாங்க. நமக்கு அதிகமாக பெண்டிங்கில் இருந்தது 1ஆம் நம்பர் எடுத்துட்டாங்க.
அதே மாதிரி 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போல் 12, பி போல் 5, சி போல் 5 தான். அதே மாதிரி 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போல் 4, பி போல் 6, சி போல் 7. அடுத்து 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏ போல் 15, பி போல் 2, சி போல் 2. அடுத்து 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போல் வந்து 19, பி போல் வந்து உங்களுக்கு 3, சி போல் 9. அடுத்த 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் ஏ போல் 5, பி போல் 27, சி போல் வந்து இது 2 போர்டு பெண்டிங் 7ஆம் நம்பர். கண்டிப்பாக 7ஆம் நம்பர்லாம் ஆட வேண்டிய நம்பர், பட் அதுக்கு பதிலாக சம்மந்தமே இல்லாமல் 9 நம்பர் ஆடுறாங்க. சரியா? அடுத்து 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஏ போல் வந்து 9, பி போல் 20, சி போல் வந்து நமக்கு 6. அடுத்து 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் ஏ போல் 0, பி போல் வந்து நமக்கு 11, சி போல் வந்து நமக்கு 0. சரிங்களா? ஏன்னா இதில் 9ஆம் நம்பர் ஆடினாங்க, இது வந்து ஏ போர்டில் ஒரு 11 நாளாக பெண்டிங் இருக்குது. அதை எடுத்தாங்கன்னா இது ஒரு 6 நாள் இருந்துச்சு, இது ஒரு 8, 9 நாள் இருந்துச்சு, அவ்வளோதான் பெண்டிங், அதுக்கு மேலே இல்லை. அடுத்து 0 பொறுத்த வரைக்கும் 0 ஏ போல் 3, பி போல் 13, சி போல் உங்களுக்கு 3. இவ்வளோ தான் பெண்டிங்கில் இருக்குது. இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னும் கூட ரொம்ப பெஸ்ட்டாக ஒரு சில நம்பர்கள் வருது, அது என்னன்றது தெளிவாக சொல்லிடுறேன். அதே மாதிரி பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பவர் போர்டு நம்பரில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங் 6ஆம் நம்பர் இருக்குது, 1ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. 6ஆம் நம்பர் நாளைக்கு இருக்குது, ஆள் போர்டில் யாருக்காச்சும் எடுக்கிறத எடுங்க. அதே மாதிரி 9 நம்பர் ரொம்ப 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 3ஆம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அடுத்து 6ஆம் நம்பர், சரி 8ஆம் நம்பர். அதே மாதிரி உங்களுக்கு 5ஆம் நம்பர் 0. அதே மாதிரி 9 நம்பர் 4 நம்பர், இது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு இந்த நம்பருக்குள்ளேயே மேட்சாக இருந்தால் எனக்கு தோணுது. அதே மாதிரி பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 635, 396, 635, 593, 359, 963, 395, 563, 365, 596. சரியா? இது மாதிரி தான் வருது. இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கணக்கு நாளைக்கு வருதா இல்லையான்னு பாருங்கள். ஏன்னா எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. 6ஆம் நம்பர் இந்த மாதிரி இருங்க, ஒரு நிமிஷம் அதிகம் சொல்லிடுறேன். அதே மாதிரி ஏபிபிசி ஏசியா பொறுத்த வரைக்கும் 63, 35, 39, 96, 65, 56, 96, 95, 35, 36, 93, 69, 95, 53. சரியா? இது மாதிரி தான் வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது, மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க. எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியா? இப்போ வந்து நமக்கு இன்றைக்கி என்ன வந்திருக்குன்னா ரொம்ப சிம்பிளுங்க. 9ஆம் நம்பர் வந்திருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2ஆம் நம்பர் வந்திருக்கு, 9ஆம் நம்பர். இதுக்குள்ளே நமக்கு மேட்ச் ஆனால் என்ன வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் நம்பர் 6ஆம் நம்பர் கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 9க்கு 6 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதே மாதிரி 2க்கு 6ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த 9ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் நாளைக்கு ரொம்ப பெஸ்ட்டு. யாருக்காச்சும் 6ஆம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நீங்கள் யாராவது நினைக்கிறீங்கன்னா, கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அதிகமான வாய்ப்பு 6ஆம் நம்பருக்கு நம்ம கொடுக்கலாங்கிற நம்பிக்கை இருக்குது எனக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா 9க்கு 6ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது. அதனால் 9ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பருங்கிறது நமக்கு பர்டிகுலராக இந்த ட்ராவில் அதிகமாக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால கொடுக்குறோம். இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு 2ஆம் நம்பருக்கும் 6ஆம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதே மாதிரி 9ஆம் நம்பருக்கும் 2ஆம் நம்பர் 6ஆம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா 9க்கு 6ங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நமக்கு 3ஆம் நம்பர் பாயிண்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். இதுலேயும் பாருங்கள் உங்களுக்கு பாயிண்ட் நம்பர் தான். ஏன்னா 9க்கு 3ங்கிறது பாயிண்ட் நம்பர் சூப்பராக மேட்ச் ஆகும். அது மாதிரி மேட்ச் ஆனால் கூட 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 9க்கு 3, 2க்கு 3, 9க்கு 3 அந்த மெத்தட் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுன்னா எடுத்துக்கலாம். வாய்ப்பு இருக்குது. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்க. அது தாண்டி 9ஆம் நம்பர் வருமானா? ஆமாம், திரும்ப எனக்கு ஒரு 9ஆம் நம்பருக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த ட்ராவே நமக்கு எப்படி வந்திருக்குன்னா, உங்களுக்கு வந்து கணக்கு பாருங்கள் 59, 89, 29 சரிங்களா? 59, 89, 29. அப்போ 9ஆம் நம்பர் மறுபடியும் நமக்கு ரிட்டர்ன் ஆடலாம் அப்படிங்கிற கணக்கு கொண்டு வரேன். ஏன்னா 3 டைம் வந்துருச்சு 9ஆம் நம்பரு. திரும்ப ஏதாவது ஒரு டைம் நம்ம இறக்குறக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ரொம்ப டஃப்பான ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு நம்பர் வந்து விழுகும்போது நம்ம வேண்டான்னு சொல்லுவோமா? கண்டிப்பாக வேணும்னு தான் சொல்லுவோம். அப்போ அது மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம ஏன் அதை மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அதையும் கொண்டு வரோம். இருக்கான்னு பாருங்கள். ப்ளஸ் 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட கணக்கு. ஏன்னா 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த ட்ராவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடியது. இந்த 0க்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு 5ஆம் நம்பர் தான் நான் மெயினாக கொண்டு வரேன். இல்லை எனக்கு 0 வருது அப்படின்னா கூட யாராவது நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுறதா இருந்தால் பண்ணி பார்க்கலாம். எனக்கு வந்து 5ஆம் நம்பர் மேலே டவுட் இருந்தனால 5ஆம் நம்பர் கொண்டு வந்திருக்கேன். இதே 0க்கான வாய்ப்புகள் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். ஏன்னா 9க்கு 0ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் இல்லையா? அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 6ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், 9ஆம் நம்பர், 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பாருங்கள்.